டிடிஎஃபோட டாஸ்க் 2 வேற லெவல்ல இருக்கு. இதுல சாண்ட்ரா வின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவலுமே வந்திருக்கு. திவ்யா வேற லெவல்ல கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. முதல் நாள் போட்டி மட்டும் பாத்தீங்கன்னா நைட்டு 6 மணி நேரம் வரைக்கும் நடந்திருக்கு. நள்ளிரவு தான் பாத்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. சுபிக்ஷாவா இருக்கட்டும், அரோராவா இருக்கட்டும், கமருதீனா இருக்கட்டும், அப்புறமேட்டு திவ்யா அண்டு பார்வதி இவங்க 5 பேருமே பாத்தீங்கன்னா செம்மையா டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தரலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஹைப் இருக்கவங்க ஹைப்பை கூட தட்டி விடுங்க. ஃபர்ஸ்ட் நேத்து நடந்த டாஸ்க் வந்து நீங்க பாதி தான் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து லைவ் கொஞ்சம் பேர் பார்த்துருப்பீங்க. நள்ளிரவு வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். விடிய விடிய வந்து சரியான சம்பவங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அரோரா வந்து பாத்தீங்கன்னா செம்மையா ஸ்போர்ட்டிவா பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கமருதீன் இவங்க 2 பேருமே சலைக்கவேல பாடிக்கிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி சுபிக்ஷாவும் மோட்டிவேஷன் சாங்கா பாடிக்கிட்டே நைட்டு ஃபுல்லா வந்து நின்றுட்டு இருந்தாங்க. விடிய விடிய பாடி அந்த வாய்ஸ் மாதிரி ஆச்சுரா அப்படிங்கிற மாதிரி செமையாவே இருந்தாங்க. ஆனா திவ்யா வந்து வெறும் காலில் ஷூ கூட போடவே இல்லை. பாத்தீங்கன்னா செருப்பு கூட எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பட்டுக்கு அழகா அப்படியே தொங்கிக்கிட்டே இருந்தாரு. இப்போ ஒரு வீடியோ வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு, கமருதீன் வந்து சீட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதை பத்தி அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து நான் கண்டிப்பா அட்ரஸ் பண்ண பாக்குறேன். ஆனா ரொம்ப ஸ்போர்ட்டிவாவே விளையாண்டாங்க அப்படின்னே சொல்லலாம். கடைசியா பார்க்கும்போது பார்வதி அவர்கள் காலை இது பண்ணிட்டாங்க. அதனால வந்து பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவுட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால அவங்க வெளியில போயிட்டாங்க. அதன் பிறகு வந்து டஃப் ஃபைட் வந்து பாத்தீங்கன்னா திவ்யா அவர்கள் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே சூப்பராகவே இருந்துச்சு. நான் நினைச்சேன் கிளைமேக்ஸ் வரைக்கும் சுபிக்ஷா வரைக்கும் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஆனா அன்பார்ச்சுனேட்டா பாத்தீங்கன்னா அவங்களுமே வெளில போயிட்டாங்க. அதன் பிறகு 3 பேருக்கு வந்து டஃப் ஃபைட் நடந்துட்டு இருந்துச்சு. கமருதீன், அரோரா அண்ட் சுபிக்ஷா. கடைசியில வந்து கமருதீன் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டாரு. அவருக்கு ஒரு 7 பாயிண்ட் கிடைச்சுன்னு கிடைக்கிறேன். அதுக்கப்புறம் அரோரா வந்து டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா பொறுத்த வரைக்கும் அரோரா தான் வின் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஒருத்தர் லாஸ்டா நின்று அவங்க முடிச்சிட்டாங்க, டக்குன்னு இதாயிடுச்சு அப்படின்னா இன்னொருத்தவங்களுக்கு அவங்களுக்கு சரியான டைமிங் தான் இருக்கு. 6 மணி நேரம்னா 6 மணி நேரமும் அரோராவும் நின்றாங்கன்னா அர்த்தம். ஆனா இந்த போட்டியை பொறுத்தவரை அரோரா செம்மையாவே பண்ணாங்க. அவங்களுக்கு 8 மதிப்பெண். சுபிக்ஷா ஃபைனல் வரைக்கும் போராடி அவங்களுக்கு வந்து 9 மதிப்பெண்கள் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் போட்டியை பொறுத்தளவு சரியான சம்பவமா தான் இருந்துச்சு. செகண்ட் போட்டி தான் இருக்கு. ஒரு இது மாதிரி கொடுக்குறாங்க, அதாவது ஆக்டிவிட்டி ஏரியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்டு மாதிரி கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அதுல வந்து சுத்திக்கிட்டே இருந்தது, அதை கலட்டி போயிட்டு இன்னொரு சைடு வச்சுட்டு பஸ்ஸுல சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி இது பண்றாங்க. 3 பேட்சா வந்து பாத்தீங்கன்னா போக போறாங்க. அதுல ஒரு நம்பர் எடுத்து அதன் மூலியம் 3 பேரா போக போறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து யார் வந்து கம்மி நேரம் டியூரேஷன்ல பண்றாங்கன்னு நினைக்கிறேன், அதை பொறுத்து இது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுல வந்து சாண்ட்ரா அவர்கள் வந்து ஜெயிச்சாதான் நம்மளுக்கு வந்து ஒரு தகவலுமே வந்திருக்கு. ஜெயிச்சு முத நாள் வந்து டக்குன்னு வந்து வாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் வந்து ஸ்பிரிட்டோட விளையாண்டுட்டாங்க போல இருக்கு. அதனால வந்து அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவலுமே வந்துச்சு. என்னைய பொறுத்தளவு இவ்வளவு நாளா இவங்க டாஸ்க்ன்றது 0 1 கூட கிடையாது. ஒண்ணுமே விளையாடவே இல்லை. இந்த சீசன்ல நான் டாஸ்க் விளையாண்டு எவனுமே நான் பார்த்ததே இல்லை. போன சீசன் ஆச்சும் அந்த கடைசி தருவாயில அந்த முயல் டாஸ்க் இருக்குல்ல, கோல்டு அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி செங்கலா டாஸ்க் எல்லாம் நான்லாம் தெரிச்சுட்டேன். என்னமா விளையாண்டாங்க, வேற மாதிரி இருந்துச்சு. கை காலெல்லாம் அடிபட்டு அப்படியே ஒரு தரமான சம்பவமா இருந்துச்சு. ஆனா இந்த சீசனு நல்லா இருக்கக்கூடிய டாஸ்கே வந்து பாத்தீங்கன்னா கொலநாசம் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னென்ன டாஸ்க், ஸ்கூல் டாஸ்க்ல ஆரம்பிச்சு எல்லா டாஸ்கையும் வந்து கொலநாசம் பண்ணாங்க. அதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இந்த ஒரு வாரம் ஃபுல்லா இவங்களுக்கு வந்து உண்மையிலே குரூசியலான வாரம் அப்படின்னே சொல்லலாம். யார் யார் என்ன அப்படின்னு சொல்லி நிரூபிச்சாங்க அப்படின்னா தான் கண்டிப்பாவே ஓட்டுக்கள் என்பது விழும். ஏன்னா இப்ப நம்மளுக்கு டிடிஎஃப் தேவையில்லப்பா, மக்கள் நம்மளை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஈஸியாலாம் விட முடியாது. இந்த வாரம் ஃபுல்லா இவங்க அடிச்சு சம்பவம் பண்ணானுங்க மட்டும்தான் மக்கள் வந்து ஆதரிப்பாங்க. ஒரே நாள்ல பாருங்க, வினோத் கீழே இறங்கிட்டாரு, திவ்யா மேல ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ஓட்டுக்கள் அவ்வளவு சூப்பரா உள்ள ஆரம்பிச்சிருச்சு. அதாவது டிடிஎஃப்ல அடிச்சாதான் மக்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இப்படி விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் சீசன்லாம் அந்த கார் டாஸ்க் எல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு அந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் வந்து ஒரு சில சீசன்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. தயவு செஞ்சு கிரியேட்டிவிட்டியும் நல்ல நல்ல டாஸ்க்காக கொடுங்க. இப்போ இன்னைக்கு ஒன்று டாஸ்க் வச்சிங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஸ்போர்ட்டிவாகவும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சம்பவம் பண்ற மாதிரி டாஸ்க்குகள்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா கிளைமேக்ஸ்லயாச்சும் எங்களுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இல்லை அப்படின்னா சொல்றதுக்கு வந்து ஒண்ணுமே இல்லை.
அதனால வந்து இந்த டாஸ்கை பொறுத்தளவு என்னை பொறுத்த வரைக்கும் 3 பேரா போறாங்கல்ல, அதனால வந்து ஃபர்ஸ்ட் 3 பேர் போறாங்கல்ல, அதை பார்த்து எல்லாம் வச்சுப்பாங்க போல இருக்கு. ஏன்னா வந்து இதுலதான் தெரிய போகுது. அதுக்கப்புறமேட்டு ஐயோ இப்படி பண்ணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த பேர் வந்து போயிட்டு அந்த டாஸ்க்கை வந்து விளையாட போறாங்களுக்கு அந்த மாதிரிதான் எனக்குமே பார்க்கும்போது தோணுது. அதனால என்னை பொறுத்தளவு இந்த டாஸ்க்ல வந்து அந்த இதை சுத்தி வரும்போது பாத்தீங்கன்னா பசில் சேர்க்கறதுக்கு முன்னாடி அந்த இதை சுத்துறாங்கல்ல, சுத்தும் போது என்னை பொறுத்தளவு அது தலை கிருகிருன்னு சுத்தும். கண்டிப்பா வந்து எவனாச்சும் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதை சுத்தி அப்படியே எடுத்துட்டு போய் அந்த சைடு வந்து அந்த ரவுண்டை வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த டிடிஎஃப் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை வந்து இந்த பசில் வந்து சேர்க்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எத்தனை டாஸ்க் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னைய பொறுத்தளவு ஒரு 7 to 8 டாஸ்க் வந்து கன்ஃபார்ம் இருக்கும். எக்ஸ்ட்ரீமா போனா 15 டாஸ்க் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா 15 டாஸ்க் இருக்கு. இப்ப இன்னைக்கு நேத்து ஒரு டாஸ்க் நீங்க பாத்தீங்க, அதோட எண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு முடியும். இன்னைக்கு வந்து ஒரு 2 டாஸ்க் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு ஒரு 3 டாஸ்க் வந்து முடிஞ்சு நேத்தோட சேர்த்து இன்னும் 2 இது பண்ணுச்சு அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா கூட இன்னைக்கே 3 டாஸ்க் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதையுமே நம்ம பார்த்துருவோம். அதனால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 3, இன்னும் செவ்வாய் கிழமை 3, அதுக்கப்புறம் 2-3 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒண்ணு வந்துடும். அதனால வந்து யார் வந்து ஃபைனலா வந்து ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு அது தெரியாது. ஏன்னா நம்ம கவுண்ட் பண்ணிக்கிட்டே தானே வரோம். எல்லா டாஸ்க்கு இப்படி விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கவுண்ட் பண்ணிட்டு தான் வரோம். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது தெரிஞ்சிடும். என்னைய பொறுத்தளவு சுபிக்ஷா வந்து நாள்லயே 9 பாயிண்ட்கள் எடுத்துட்டாங்க. அதனால வந்து அவங்களுக்கு தான் அட்வான்டேஜ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதே மாதிரி நான் திவ்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்வான்டேஜ் ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி பாக்குறேன். அப்புறமேட்டு அரோராக்கு இருக்கு. இவங்க 3 பேருக்கு அட்வான்டேஜ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா இவங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் அதிகமாவே இருக்கு. கமருதீன் கவனம் சிதறாம அடிச்சாரு அப்படின்னா அவருக்குமே வாய்ப்புகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் அடிக்க போறாங்க இந்த டிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.